Hi my dearest மக்களே, welcome back to Goal Priyam வழங்கும் Shrutika's Kitchen. இன்னைக்கு கெஸ்ட் வந்து உங்களுக்காக as usual நான் க்ளூ கொடுக்க போறேன். அதாவது it's a boy number 1. க்ளூ நம்பர் 2 சூப்பராக டான்ஸ் ஆடுவான். க்ளூ நம்பர் 3 அவனோட அண்ணன் சூப்பராக பாடுவான். நாலாவது க்ளூ அந்த கெஸ்டோட பேர் வந்து அந்த பேரை வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க தமிழில். அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா. எஸ், த கெஸ்ட் இஸ் none other than நம்ம சூப்பர் சிங்கர் பரத்தோட பிரதர் முகுந்தா. என்னக்கா நீங்களும் என்ன மாதிரி கெஸ்டா வந்திருக்கீங்களா? இந்த ஏகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆமாமா, இன்னைக்கு நான் தான் கெஸ்ட், நீ தான் குக்கு. என்னடா? ஓகே, நிஜமாங்க முகுந்த். அதாவது நான் வந்து முகுந்தாவோட ஒரு ஷோவில் வந்து டான்ஸ் ஷோ போனோம். அப்போ வந்து டான்ஸ் ஆடினா நானும் ஓகே ஏதோ சூப்பராக அந்த இதுலலாம் ஆடுவாங்களே யூஸ்வலாக அந்த ஒரு ஃப்ளோர் கோல் அந்த மாதிரி நான் தெறிக்க விடுறான் டான்ஸை. நான் அவ்வளோ ஒரு கியூட்டி அவன். எல்லாம் உங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாக்க ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் உன்னை பாராட்டுறேன், நீ என்ன இல்லை நல்லா தானே அன்னைக்கு அண்ணா சூப்பராக இருந்தீங்கக்கா. ஆமாம், அதாவது நான் வந்து வேற யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா. இவன் உட்காந்து பிரியாணி நல்லா அமுக்கின்னு இருக்கான். அந்த டைமில் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், ஏய் என்னடா இழைச்சிருக்கேன்னா, ஆமாக்கா டயட்டிங்கா. அவன்கிட்ட பேசுகிற சொல்லி பிரியாணி அமுக்கினேன். என்ன பிரியாணி டயட்டாங்க? அப்புறம் அதுக்கப்புறம் கேக்கு டயட்டா? சாப்பிடலாம், எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடணும், அவ்வளோதான். ஆனால் நீ கண்ட்ரோல் பண்ணாம தான் சாப்பிட்டு நான் பார்த்தேன். பண்ணி சாப்பிட்டா பரவாயில்ல அக்கா, எஸ் ஐம் டயட்டிங்கில் அப்படின்னு ஒரு கெத்த சொன்னால் பை த வே முகுந்தா இதுதான் உனக்கு க்யூட்டாக இருக்கு. தேங்க்யூ கவனியா. ஓகே, ஸோ நான் நீ வரேன்னு சொல்லி உனக்காக நான்வெஜ் ரெசிபி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை வாங்குறீங்களா வெளில இருந்து? இல்லை நீங்கள் பண்ண போகிறீங்களா? ராவா இருக்கு, நம்ம குக் பண்ண போறோம். சிக்கன் விங்ஸ், பப்ரப்பா சிக்கன். என்ன சிக்கன்? விங்ஸ், பப்ரப்பா சிக்கன். பப்பா. எஸ், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் முகுந்தா, யூ வாண்ட் டு ட்ரை? நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சிக்கன் விங்ஸ் எடுத்துக்கோ, இந்த போல கொட்டு. நெக்ஸ்ட் சோயா சாஸ் எடுத்துக்கோ. என்ன ஏதோ கெஸ்ட்டாக வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி சரி, நீ ஜஸ்ட் பிடிச்சிக்கோ, நானே போடுறேன். ஓகே ஓகே. 1 1 2 2 3 3 1 2 3 அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். இல்லை ஓகே, இதை 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம்டா. ஓகே, போட்டுக்கிட்டு இப்படி கீழே வச்சிடலாம். நீ தான் குக் பண்ண மாட்டேன்ட்ட, ஸ்பூனை வந்து எடுத்து கொடுக்குறியா? என்ன ஸ்பூன் வேணும்? குட்டி ஸ்பூன். டீஸ்பூன். ஓ, டீஸ்பூன். ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ள போக மாட்டேங்குது. ஐயோ, ஐஃபை கிச்சன் டேமேஜ் பண்ணிட்டான். நான் கிடையாது, நீங்க இந்த மீடியம் எசன்ஸ் கிச்சன். நான் கிடையாது, ஐஃபை கிச்சன் ரிப்பேர் பண்ணிட்டான் முகுந்தா. இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. சரி பரவாயில்ல. மூடலம்மா, அவன் வெளியே வந்தா அதுவும் வெளியே வரும். ஓகே, பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், இதுல வந்து கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ண போறோம்டா. ஸோ நம்ம வந்து இப்போ மிளகாத்தூளும் சோயா சாஸும் போட்டிருக்கோமா? போட்டிருக்கோம். இதோட ஒன்றுமே இல்லைடா, ஒரு உப்பு மட்டும் போட்டு வெளில போட்டுவா. நல்லா கலந்து விடு முகுந்தா. ஓகேக்கா, நல்லா மிக்ஸ் பண்ணு. கை வாஷ் பண்ணியா? இல்லைக்கா. வாஷ் பண்ணிக்கோ. இவ்வளோ ஹைஜீன் எல்லாம் இது தண்ணி வர மாட்டேங்குது. வரும் வி ஆர் ஹை பட்ஜெட், கண்டிப்பாக வரும். அந்த குழலாம் ஸ்டைலாக இருக்கும், அதை திறக்க கற்றுக்கணும் நீ. நல்லா இருக்கா? ஜாலியா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீ பண்ணணும்னு சொல்லி தான் உனக்கு வந்து நான் அதை இது பண்ணேன். சரி முகுந்தா சொல்லுங்கக்கா. இது பண்ணு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அப்புறம் நீ ஒன்று பண்ணல, அது மட்டும் என்னால் பண்ண முடியல. இதுக்கா நீங்க என்ன ரகம்னே தெரியலையே. பத்தியா, இந்த மாதிரி நிறைய வித்து நான் கையில் வச்சிருக்கேன். ஏய், ஒரு நட்டை தான் உடையும், உனக்கு என்ன உடஞ்சுனே இருக்கு? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. அவ்வளோதான். உனக்கு கம்மி திருப்பி கம்மி. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. நிஜமா அவன் தான், அவன் கையில் எதுவுமே இல்லை, இந்த நரம்பு இங்கே பக்குன்னு வருது. நீங்கள் ப்ளீஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இது என்ன பண்ணுங்க? இதுதான்
பண்ணிட்டியாடா மிக்ஸு? நல்லா ஓகே, இப்போ இந்த குண்டால காணா நல்லா இருக்குல்ல, அதுதான் சனை. கியூட்டா திரும்பி பண்ணு. அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் படுத்துக்க போகுது. ஓகே, இங்கே நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஆல் ட்ரை இன்க்ரீடியன்ஸ், தட் இஸ் வெட் இன்க்ரீடியன்ஸ். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கோல் பிரியம் எண்ணெயில் தான் இதை சமைக்க போகிறோம். எஸ், ஏன்னா கோல் பிரியம் எண்ணெய் என்ன பண்ணும்? என்ன பண்ணுறேன்? சூப்பராக வறுத்து கொடுக்கும், எண்ணெய் எக்ஸஸாக இழுக்காது, அண்ட் கிறிஸ்பியாக சீக்கிரமாக ஆகிடும். அங்கே பார்த்து சிரிச்சுட்டே ஊற்றுங்க. என்ன நடக்குது இங்க? சூப்பர். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றிட்டு இப்போ இது இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எண்ணெய் காய போகிறோம். இல்லை, எண்ணெய் ஃபஸ்ட்டு காயணும்டா, இல்லாட்டி வேகாது. அதுக்குள்ளே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணணும். ஓகே, போகிறோம் அது சிக்கன் கீமாவாக ஆகிட போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ், பட் இது சின்ன ஸ்பூன்னால 4 போடுறேன். ஓகே, போடுங்க. தென் கார்ன்ஃப்ளவர். ஓகே, கார்ன்ஃப்ளவர் வந்து 3 ஸ்பூன் போடலாம். அப்புறம் ஆல் த ட்ரை பவுடர்ஸ் எல்லாத்தையும் போட்டுறோம். இது என்ன தெரியுமா? இது செம்ம. நான் போடவா? என்ன பவுடர் இது? எனக்கு அது தெரியல. அப்ப நீங்க சொல்லுங்க, இது என்ன பவுடர்? இஞ்சி பவுடர். அப்ப இது என்ன ஜிஞ்சர் பவுடர். இது வந்து இது செம்மையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. கார்லிக் பவுடர். ஓகே, கொஞ்சம் தான். அப்புறம் பாப்ரிகா. என்னரிக்கா? மிளகு பொடி. பப்ரிகா சிக்கனுக்கு யூஸ் பாப்ரிகா பவுடர். பப்ரிகா இது மிளகா பொடி இல்ல, இதுதான் மிளகா பொடி. ரெண்டு ஒண்ணு கிடையாது, இது பாப்ரிகா பொடி. ஓகே, பாப்ரிகா பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கியூமன் பவுடர். இதெல்லாம் உண்மையாலே இருக்கா இல்லை சும்மா நீங்க எல்லாத்தையும் போடணும்னு சொல்லி போடுறீங்க? பெப்பர் தூள். நிஜமாடா, நீ இப்போ இதை ட்ரை பண்ணி பாரு, விடவே மாட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்போ இந்த மிக்ஸ், யூ லைக் டு மிக்ஸ்? நோ மிக்ஸ். இதெல்லாம் போட்டு இப்படி. இப்படி அந்த கை, அந்த கை கழுவிட்டு வா பார்க்கலாம். வந்ததுல இருந்து 5-6 வாட்டி கை கழுவுறேன். உப்பு போடலாம் இதுலயும். போடுங்க எப்படியோ நான் தானே அதுலயே போட்டாச்சு, அதனால இது திட்டமா போடலாம். தண்ணி வேஸ்டா போடல. இல்ல ஐ டோன்ட் லைக் வேஸ்டிங் வாட்டர் முகுந்தா. ஓகே முகுந்தா, நான் இதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த பெப்பர் பே சிக்கனுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் போட்டு காமியே ப்ளீஸ்டா. இப்படி பெப்பர். அப்படி அப்போ அந்த ஸ்டெப்பே ஆடலாமா? ரியலி? இந்த ஸ்டெப்பே ஆடலாம். ஓகே 1 2 3 ஸ்டார்ட். பெப்பர் பே. வெரி குட். பெப்பர் பே. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க. அக்கா எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ? 1 million. 1.2 million. சூப்பரா வந்துரும், நல்லா வந்துரும். ஏண்டா, போன தடவை நானும் அர்ஜுனும் பெசன் நகர்ல ஒரு கெஃபெட்டேரியா போனோம்டா. ஓகே, அப்போ வந்து நான் யூஸ்வலாக அப்படி இப்போ யாரும் நல்லா இருந்தால் சொல்லிடுவேன். எனக்கு வந்து நம்ம ஊர் பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பையன் வந்து வெளிநாட்டு பையன். அவன் வந்து அவன் ட்ரெஸ்ஸும் எப்படி தெரியுமா, நம்ம ஊரில் அந்த கெஃபேல கிரே கலர் டிஷர்ட். அந்த டிஷர்ட் வந்து வீனெக், பிளெயின் கிரே. அவன் ப்ராடாவும் இல்லை ஒல்லியாவும் இல்லை, என்ன மாதிரி இருந்தாரா? ஏல இது அப்புறம் டைவர்ட் ஆகிடும். இப்படி வந்து இப்படி இருந்தான். ஓகே, ஸோ ப்ரோ அப்படி மஸ்குலராகவும் இல்லை இப்படியும் இல்லை, கரெக்டாக டக்கின் பண்ணி ஃபார்மல் பிளான்ஸ் பிளாக் கலர். அந்த பிளாக் கலர் ஃபார்மல் பேண்ட் வந்து ஆங்கிள் லென்த்தோட முடிஞ்சிருச்சு. ஓகேயா, கீழே ஷூ சாக்ஸ், கான்வர்ஸ் ஷூஸு சாக்ஸு, நல்ல ட்ரிம் அந்த மிலிட்ரி கட்டு முடி வெட்டி, இங்கே மட்டும் மண்டையில் ஸ்பைக்கு மண்டை விட்டு இப்படி திரும்பினா இங்கே ஃபுல்லாக தாடி, ப்ளூ கண்ணு. நான் ஒரு ஏதோ ஒரு யூரோப்பியன் பையன் நினைக்கிறேன். திரும்ப ப்ளூ கண்ணுனால பக்கத்தில் அர்ஜுன்னு, பட் எல்லாமே நான் அர்ஜுன்ட்டு தானே சொல்லுவேன். அர்ஜுன் வா சொல்லி அப்புறம் நம்ம டீசன்சி மெயின்டைன் பண்ணிக்கணும்ல. அந்த பையனும் திரும்பி என்னை பார்த்துட்டான். அர்ஜுன் அவங்க பாரு, அந்த பையன் சூப்பராக இருக்கான்னு நான் சொல்லும் போது அர்ஜுன் காண்டாவல. அந்த பையன் என்னை திரும்பி ஒரு 2 times பார்த்தான். அதை பார்த்து முறைக்கல. இது நான் காமிக்கிறேன், நீ தான் நான்
என்ன மாதிரி பண்ணு. பண்ணல. நீங்க ஒருத்தவங்களை சைட் அடிக்கும் போது நீ அவங்கள சைட் அடிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்போ நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி. ஆமா, நீங்க அப்படி தானே சொல்லி கொடுத்தீங்க. சொல்லு. இது நல்ல அப்பட்டமா தெரியுது. அதாவது இப்படி பார்க்கணும், பார்த்து அவங்க நம்மளை பார்த்தா இது எதாவது நானும் பண்ண. அதாவது அவங்க நம்மளை முறைக்கிறாங்க, நம்ம அவங்கள முறைச்சிக்கணும். பட் நம்ம தான் அவங்கள முறைச்சிடணும். ஸோ இப்படி பார்த்து மெதுவாக பண்ணு. இது கிடைக்கும். ஏய் இல்லடா, தொட்டு பாருடா, இல்லை புல் பண்ணி பாருடா. வந்துடும். இங்க பாரு, இப்படி பண்ணு. எனக்கு முடியலையே இவ்வளோ நேரம். ஏய் சரி, இப்படி பண்ணு ஃபுல்லா அப்படி பாத்துறாத. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்துருச்சு வெக்கத்தை விட்டு. இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. அப்படிதான் பார்க்கணும். அடுத்த வாட்டி கஃபே போகும்போது என்னையும் கூட்டு போங்க, நம்ம ஒன்றா பண்ணலாம். அந்த பையன் போயிட்டான், அது அவனோட கெஃபேல. நீ ஏன் பையன் பார்க்குற? இல்லை நான் பொண்ணை கேட்டாக்கா. ஐயோ நான் பொண்ணை சொன்னேன் அக்கா. ஓகே, நான் அர்ஜுன் காண்டே ஆகல. ஏன்னா நான் வந்துட்டு டேரக்டா சொல்லி பாடு. அவன் என்னை பார்த்தோன்னா காண்டிட்டான். ஏச்சி மூட்ரி அப்படின்னா. உங்களை பார்த்தா அர்ஜுன் ஏச்சி மூட்ரி. அப்போ அந்த பையனை பார்க்கறது நான் திட்டு வாங்குறேன்னு அவன் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அர்ஜுனை பார்த்து. சூப்பராக நல்லா மேனேஜ் பண்ணுறீங்களே. சரி நீ சொல்லு, ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் இப்படி போனா நீ எப்படி பார்ப்ப? அவளுக்கு தெரியவே கூடாது நீ பார்க்குறேன்னு. ஓகே, கேவலமா பண்ணிடாத. இப்படியே பார்த்து அப்படியே லைட்டாக கேட்கலாம். ஏய் நைஸா இட்ஸ் வெரி குட். என்னை விட பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டா. ஓகே, இப்போ நீ பார்க்குறது அவளுக்கு தெரியவே கூடாது. பார்த்துக்கோமி. இப்படியே தான் வாசிட்டு அப்போ எப்போ பார்ப்பேன்? இப்படியே அந்த பொண்ணு அங்கே இருக்காங்க. இப்படியே பார்த்து லைட்டாக. அப்புறம் பியூட்டிஃபுல்லாக இருந்தால் உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. இல்லை அதுதான் நான் பண்ண தப்பு. நான் பண்ணிட்டேன். அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த சைடு திரும்பி வெரி குட். போ, நீ வேற மாதிரி பண்ற. போ. ஓகே, இது எடு. இதில் போட்டுருவா. இரு, அதை எடு வெளியே 1 by 1. இதை தோச்சுடு. எல்லாத்தையும் போட்டுருவா. ஆஹா, தோச்சுடு. சி பரட்டி எடு. மேலே விடுது, இன்னும் விடுது. நல்லா இருக்கு பண்ணுறது. ஓகே, இப்போ இதில் தோச்சுடு. இரு, ஜல்லி கரண்ட் எடுத்துக்கலாம். தொப்பை தள்ளு. 6 பேக். ஓகே, 6 பேக் தள்ளு. என்னக்கா பூச்சி பூச்சிவா. ஓகே, இப்போ போடு. போட்டுருவா. ஓகே, இது எனக்கு ரிஸ்க்கு தான். போடு. சூப்பராக இருக்கு இது. போடுறேன். வெரி குட். டம்மல்னு தூக்கி போடாத, தெளிக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். அதை போடு. நெக்ஸ்ட் அக்கா டிஷ் நல்லா வந்துரும்க்கா. நல்லா வரும்ல? நீ தான் செஞ்ச. ஆமா தெரியுது. இதுதான் இவங்களோட சிம். அக்கா போக எனக்கு டிஷ் வேணாம், ஒன்று வேணாம். நம்ம பப்பரப்பா. ஓகே, இதை போடு. அவள் தான் ஒரு மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். கமான், 1 2 3. ஓகே, நான் கையதே பண்ணல. ஏய் அப்படி இல்ல, உனக்கு அது நல்ல ஜாலியா இருக்குல்ல. ஜாலியா இருக்கு. என் கிச்சனுக்கு வந்து நீ வந்து மறக்கவே கூடாது. மறக்கவே மாட்டேன். சாப்பிட்டதுக்கு அந்த சைடு நானும் பயந்துட்டேன். ஓகே, அந்த சிக்கனே அது பம்ஸ் தூக்கின்னு ஓவின்னு இருக்கு. ஓகே, ஃபினிஷ்டு. ஓவர். சூப்பர். தள்ளிக்கோ. என்ன பயப்படுற முக்குந்தா? ஓகே, இது இப்படி வரும்போது இப்போ நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா பாப்போம். ஓகே, பரதா கூப்பிட்டு வரா. இல்லை பரதா முக்குந்தா, நான் வந்து அடுப்பு கிட்ட உன்னை விட மாட்டேன். நீ பண்ணது போற இப்போ நானே எடுக்கிற வெளியே. ஓகே, இருங்க. இது கொஞ்சம் வேகட்டும். நினைச்சேன் நீ இப்படி பண்ணு. நான் அதுவரை உனக்கு சொல்லி கொடுத்தா. எங்கிருந்து கத்துக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம்?
கேவலமா நம்மள திட்ட போறாங்க எல்லாரும். யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி? நான் சொல்ல மாட்டேன். நீ எனக்கு ஏதாவது சொல்லி கொடு. நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டேனேக்கா. எனக்கு உங்களை மாதிரி வெட்டிட்டே கிடைக்கிறது. ஏய் போடா. இது நாங்க 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல்ல பண்ணுவோம். சும்மா 1980s 1980sல நான் பிறக்கல. அப்புறம் 80sல தான் பிறந்தேன். ஆனா எண்ட் ஆஃப் 80s. ஓகே ஓகே என்ன சூப்பர். ஓகே இது வச்சிட்டோமா? நான் வந்து ஒரு தடவை தாய்லாந்து போகும்போது அவங்க எப்படி தெரியுமா அங்கே யாராச்சும் சைட் அடிச்சிங்களா? இல்லை, நான் அவ்வளோவா ரொம்பலாம் சைட் அடிக்க மாட்டேன். இந்த மாதிரி ஆடிக்கொள்றது அமாவாசை கொள்றது தான். அது வந்து அர்ஜுன்கிட்ட சொல்லிடுவேன். வெரி குட். எவ்வளோ சின்சியராக இருக்கீங்க. ஆமாம். ஓகே இப்போ இந்த சிக்கன் விங்கில் எப்படி இருக்கா? எஸ் இது நம்ம இப்படி பரட்டு போகிறோம். எப்படி இருக்கு சொல்லு? பப்பரப்பா சிக்கன் விங்ஸ். ஓகே முகுந்தா, இப்போ நம்ம இந்த விங்ஸ் ஃப்ரை பண்ணிட்டோம்ல, கிறிஸ்பியாக இருக்கும்ல, நம்ம விங்ஸ் கிடைக்கும்போது சாஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த சாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து நீ பின்னாடி ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ள நான் இதை எடுத்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி. ஓகே அக்கா. ஓகே குட்டி, தேங்க்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம கோல் பிரியம் சன்ஃப்ளவர் ஆயிலை ஊற்ற போகிறோம். ஆமாம், ஆனால் இது வந்து கொஞ்சம் தான். ஓகே, பிகாஸ் இட் இஸ் ஃபார் சாஸ், நாட் டு ஃப்ரை. ஓகே. ஸோ இதை போடுறோம். அதுக்கப்புறமா உடனே நம்ம ஃபஸ்ட்டு சில்லி சாஸ் எடுத்துக்கிறோம். சில்லி சாஸ். ஓகே, பாபக்யூ சாஸ் ஊற்றுனா தெளிக்காது, மழை பெய்யாது உள்ள. ஓ உண்மை சொல்லுங்க, சமைக்க தெரியுமா? எனக்கு தெரியாது. டைல்ல திரும்பியா? ஏய் இரு. ஓகே, இதை காம் பண்ணலாம். இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. தேன் பாத்தியா, காம் ஆயிடுச்சா? நிறைய காரம் போட்டோன்னா அது அழ ஆரம்பிச்சிச்சு. தித்திப்பு குத்தோன்னா அழைய கம்மி பண்ணிடுச்சு. இது சாப்பிட்டோன்னா நான் அழ போகிறேன். இருக்குமோ? வாவ், சூப்பர். சூப்பரா. இப்போ உடனே இந்த சிக்கனை போடுறோம். ஓகே, ஆஹா நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஓகே பண்ணிட்டு, ஐயோ ஆஹா தரமான நல்ல சம்பவம், மனம். செம்ம. ஏய் இங்க பாருடா, அப்படியே ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஆமாம் ஏய் முகுந்தா, சூப்பராக. நிஜமா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் விங்ஸ் ட்ரை பண்ணேன். ஏன்னா மிக்ஸ் பண்ணது நான், சாஸ் பண்ணது நான். வெள்ளை எள்ளு இல்லை இப்படி தானே இருக்கும். செஸ்மே, ஒயிட் செஸ்மே. சி தி பியூட்டிஃபுல், செம்மையா தரமான சுவையான சந்தோஷமான பப்பர்பே சிக்கன் விங்ஸ் சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹார்ட்டை பிக்கப் பண்ணுங்க. அப்புறம் நீ போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ்டா சாப்பிட்டுட்டு போகணுமா? சாப்பிட்டு ட்ரை பண்ணேன்டா, உனக்காக தானேடா பண்ணேன். நம்ம 2 பேரும் சேர்த்து ட்ரை பண்ணலாம். நீ தானே பண்ண? இல்லை நீ தானே பண்ண. நீங்க சரி இருக்கும்போது சரி, நானும் ட்ரை பண்ணுறேன். நான் சாஸ் ட்ரை பண்ணுறேன், நீ ட்ரை பண்ண. சூப்பராக இருக்கா? ஏன் அழுவுறீங்க? நீ ட்ரை பண்ணி பாரு, செம்மையாக இருக்கு. எண்ணெய், சோயா சாஸ், குனிஞ்சு ஊதுற கஷ்டமாக இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். தர்றோம். சூப்பர். நிஜமால சிம்பிள் ரெசிபீஸ் ஆனால் சுவையான ரெசிபீஸ் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் டு மீடியா மிஷன்ஸ் கிச்சன். கோல் பிரியம் வழங்கும் ஸ்ருத்திகாஸ் கிச்சன். டாடா.